சிக்கன்ல என்ன செய்யறதுங்கிறது தெரியல அப்படின்னா வெறும் 45 மினிட்ஸ்ல செய்யக்கூடிய இந்த ஜூசியான சில்லி கார்லிக் சிக்கன் ரைஸ் பிளாட்டர் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஹோம்மேட் டிப் ரெடி பண்ணிக்கலாம். மயனீஸ், தயிர், அது கூட சில்லி ஃபிளேக்ஸ் அண்ட் கொஞ்சமா ஜீரகத்தூள், ஃப்ரெஷ்ஷா சாப் பண்ணியிருக்கிற பூண்டு, மல்லி இலை, உப்பெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணீங்கன்னா ஒரு டேஸ்டியான டிப் ரெடி ஆயிரும். ஜார்ல போட்டு நீங்க ரெஃப்ரிஜரேட்டும் பண்ணிக்கலாம். சிக்கன் பிரெஸ்ட்ல நடுவில் இப்படி ஸ்லிட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அதுல வந்து ஹர்ப் சீசனிங் அண்ட் தென் சில்லி பவுடர், கார்லிக் பவுடர், சால்ட் அண்ட் இது கூட வந்துட்டு லெமன் சேர்த்திருக்கிறேன் அண்ட் கொஞ்சமா ஜீரகத்தூளும் சேர்த்திருக்கிறேன். இதை வந்து ஒரு 30 நிமிஷம் அளவுக்கு வந்து நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். இதை நீங்க பேன்ல ரோஸ்ட் பண்ணி எடுத்தாலும் சரி, அவன்ல வைக்கிறீங்கனாலும் ஓகே, ஏர் ஃப்ரை பண்றீங்கனாலும் சரி. ஃபர்ஸ்ட் ஒரு ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம். பட்டர்ல ஃப்ரெஷ்ஷா சாப் பண்ணிருக்கிற பூண்டு அண்ட் தென் ஹர்ப் சீசனிங், சில்லி ஃபிளேக்ஸ் எல்லாம் சேர்த்து இது கூட வந்து குக் பண்ணிருக்கிற ரைஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிருக்கிறேன். கொஞ்சமா மல்லியில சேர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல பட்டர் கார்லிக் ரைஸ் வந்து ரெடி ஆயிடும். இதை சைட்ல எடுத்து வச்சுக்கலாம். நான் சிக்கன் வந்து இன்னைக்கு ஏர் ஃப்ரை பண்ண போறேன். ஏர் ஃப்ரையர்ல நான் 185 டிகிரி செல்சியஸ்ல 25 மினிட்ஸ் வைக்க போறேன். 9 மினிட்ஸ்ல ஃபிளிப் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான், நம்மளோட ஈஸியான சில்லி கார்லிக் சிக்கன் ரைஸ் பிளாட்டர் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீக்கெண்ட் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய ஈஸி ரெசிபிஸ்க்கு ஜுல்ஃபியாஸ் ரெசிபிஸ் ஃபாலோ பண்ணுங்க.